இன்றைய பிரேரணையின் மூலமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற முக்கியமான சட்டமூலங்கள் பற்றி இந்த சபையிலே கருத்துரையாடப்படுகின்றது. இதிலே விசேடமாக இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகவும் பாரியதான ஒரு பிரச்சனையாக GMOA அரச வைத்திய ஊழியர்கள் சங்கத்தினரால் நடத்தப்படுகின்ற இந்த பணி பகிஷ்கரிப்பு போன்ற விடயங்கள் எங்கள் நாட்டிலே இருக்கின்ற ஏழை மக்களிலே, பொதுமக்களிலே திணிக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். விசேடமாக இந்த செயற்பாடு எங்களது மக்களின் உயிரிலே விளையாடுகின்ற, அவர்களின் வாழ்க்கையிலே விளையாடுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த செயற்பாடு பார்க்கப்படுகின்றது. அரச வைத்திய ஊழியர் சங்கமானது உண்மையிலே அவர்கள் தங்களுக்கு தேவையான விடயம் என்றால் அவர்கள் சுகாதார அமைச்சினூடாக அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக பொதுமக்களை பகடைக்காயாக வைத்து அவர்களது தேவைகளை நிறைவேற்றுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் பொதுமக்களை கேடயமாக வைத்து நீங்கள் போராடுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு தேவையான விடயத்தை நீங்கள் சுகாதார அமைச்சிடமோ அல்லது அரசாங்கத்திடமோ அழுத்தங்களை கொடுத்து அந்த விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நீங்கள் இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற நோயாளிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அவர்கள் இன்று தங்களது உயிர்களை கையிலே பிடித்துக் கொண்டு செல்லுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. மாதத்துக்கு ஒரு தரம் கிளினிக் சேவைக்கு வருகின்றவர்கள் அந்த சேவையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பி செல்லுகின்ற நிலை காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இன்று நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார சுமை, பொருளாதார சூழல், இக்கட்டான நிலை, எரிபொருள் தட்டுப்பாடு என்பவற்றை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த பிரயாணங்களை மேற்கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் சென்று பிரயாணங்களை மேற்கொண்டு ஏழைகள் வைத்தியசாலைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் திரும்பி செல்லுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள் அந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாங்கள் அந்த GMOவின் செயற்பாடை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதே போலதான் இவர்கள் கடந்த வருடம் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையிலே ஒரு உயிர் அநியாயமாக பறிபோனது. இதற்கு காரணம் 15 நாட்கள் அவர்கள் அந்த வைத்தியசாலையை கூட GMOயினரின் அந்த ஊழியர் சங்கத்தினரின் செயற்பாட்டினாலே, தவறான செயற்பாட்டினாலே உயிர்கள் பல பறிபோயிருக்கின்றன. இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? இவர்களுக்கு தேவையான விடயத்தை இவர்கள் சுகாதார அமைச்சிடமோ அல்லது அரசிடமோ கேட்க வேண்டும். அவர்கள் அரசின் செயற்பாட்டிலே அல்லது சுகாதார அமைச்சின் செயற்பாட்டிலே அவர்கள் மூக்க நுழைக்க தேவையில்லை. தேவை என்றால் அவர்களுக்கான ஆலோசனையை வழங்குவதற்கான ஒரு செயற்பாட்டை அவர்கள் முன்னெடுக்கலாம் என்று இந்த சபையின் ஊடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இரண்டாவது விடயமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே இருக்கின்ற ரேடியோ தெரபி இயந்திரமானது பழுதடைந்த நிலையிலே இருக்கின்றது. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக புற்றுநோய் உள்ளவர்கள், கேன்சர் பேஷண்ட் சிகிச்சை பெற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த மாதம் இந்த இயந்திரம் பழுதடைந்திருக்கின்றது. ஆனால் தற்பொழுது வரை அந்த இயந்திரம் சீர் செய்யப்படாமல் இருக்கின்றது. பல தூரத்திலே இருந்து, பல இடத்திலே இருந்து அவர்கள் இந்த சிகிச்சைக்காக அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த நிலைமை இல்லாமல் அவர்களின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. அவர்கள் இந்த இக்கட்டான காலகட்டத்திலே வேறு இடங்களுக்கு சென்று கொழும்போ அல்லது கண்டியிலோ சென்று அவர்கள் அந்த மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கான அந்த செலவு வசதி என்பது மிக குறைவாக இருக்கின்றது.
இங்கே அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். அமைச்சர்களிடம் தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை இந்த இடத்திலே விடுக்கின்றேன். சுகாதார அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற அந்த ரேடியோதெரபி அந்த இயந்திரத்தை நீங்கள் உடனடியாக புனரமைப்பு செய்து சீர் செய்து கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இரண்டாவதாக இங்கே சொல்லப்படுகின்ற விடயம், எங்களது மின்சார கட்டணமானது எதிர்காலத்திலே 53% உயர்த்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கூடுதலாக காணப்படுகின்றது. இது என்ன காரணத்துக்காக இந்த செலவுகள் அந்த நுகர்வோர் மத்தியிலே சுமத்தப்பட போகின்றது என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. இது மின்சார சபையிலே இருக்கின்ற சீரான ஒரு சிறந்த நிர்வாக கட்டமைப்பு இல்லாததன் காரணமாக, சரியான முகாமைத்துவம் இல்லாததன் காரணமாகத்தான் இந்த செலவு மக்கள் மத்தியிலே சுமத்தப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இதனை சரியான முறையிலே சீர் செய்து அந்த முகாமைத்துவம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி நுகர்வோர் மத்தியிலே அந்த சுமையை சுமத்த முடியாமல் இருக்க வேண்டும் என்று இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் அடுத்ததாக விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே ஆலேடிவொம்பு பிரதேசத்திலே இருக்கின்ற அக்கரைப்பற்று ராமகிருஷ்ணா மிஷன் கல்லூரியானது இன்று உயர்தர பரீட்சையிலே அதிக பெறுபேறை பெற்றிருக்கின்றது. மிக வசதியற்ற நிலையிலே அந்த பாடசாலை இருந்தாலும் இன்று 6 பேரை வைத்திய பீடத்துக்கும் ஏனைய பொறியியல் பீடத்துக்கும் மொத்தமாக 80க்கு மேற்பட்டவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகின்ற ஒரு பாடசாலையாக இருக்கின்றது. அதிலே மாவட்ட மட்டத்திலே ரமேஷ் தேசித் என்பவர் உயிரியல் மருத்துவ பீடத்திலே முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். தேசிய மட்டத்திலே 42வது இடத்தை பெற்றிருக்கின்றார். அதேபோல் விசேடமாக கிழக்கு மாகாணத்திலே 3வது இடத்தை திருக்கோவில் கல்வி மாவட்டமானது கல்வி வலயமானது பெற்றிருப்பது பாராட்டுக்குரிய விடயமாக இருக்கின்றது. அத்துடன் இந்த இடத்திலே மிகவும் முக்கியமான ஒன்றாக அத்தியாவசிய சேவையூடாக மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது அரசின் அடிப்படை கடமையாகும். இங்கு அத்தியாவசிய சேவையின் ஊடாக எங்களது தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் அவசர கால சட்டத்தை நீடிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் கடந்த காலத்திலும் கூட NPP அரசாங்கத்தினர் இந்த அவசர கால சட்டத்தை அவர்கள் எதிர்த்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது நீங்கள் இந்த அவசர கால சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனை நாங்கள் முற்றுமுழுதுமாக மறுக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் தொடர்ச்சியாக அடிக்கடி திக்வா புயல் ஏனைய விடயங்கள் என்று அவசர சட்டத்தை நீடித்துக் கொண்டு செல்கின்றீர்கள். ஈரானிலேயோ அல்லது இஸ்ரேலிலோ நடக்கின்ற பிரச்சனையை வைத்து இலங்கையிலே அவசர கால சட்டத்தை நீடிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற செய்தியையும் இந்த இடத்திலே கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன்.